ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பாருங்கள், நாம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். 2 நாளாகும் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனிதரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுகிறார்? யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. அவர், நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நான் யாரோட இருக்கணும்? ஆமா, நம்ம கர்த்தரோடு இருந்தால், இயேசு கிறிஸ்துவோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை தேடினால் நமக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. நாம் தான் தேடணும். இயேசுவை நாம் என்ன செய்யணும்? தேடணும். அதான் சொல்ல, அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை. நம்ம தான் அதிகாலையில் உட்கார்ந்து ஆண்டவர் என்ன செய்யணும்? தேடணும். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். பூசணிக்காக மாதிரி ஒரு சகோதரன் சிறு வயதிலிருந்தே நல்லா ஜெபம் பண்ணார். எனக்கு பரலோகத்தை காட்ட வேண்டும் ஆண்டவரே, பரலோகத்தை காட்டணும். அவருக்கு எப்ப பார்த்தாலும் ஜெபம் என்ன ஜெபம்? பரலோகத்தை பார்க்கணும். ஒரு வாஞ்சை, பரலோகத்தை காட்டணும். ஒரு நாள் இப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது கதவு தட்டுற சத்தம் கேட்டு போய் கதவை திறந்தா அங்க தேவன் தூதன் நிற்கிறான். அல்லேலூயா. ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது, மிகுந்த பயமாகவும் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்ன தேவதூதன் என்ன செஞ்சதில்லை, பார்த்தார். அப்ப தேவதூதன் சொன்னார், ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு, உங்களை கூட்டி கொண்டு போய் பரலோகத்தை காட்ட. சரிவர் போனார், பரலோகத்தை பார்த்தார். பரலோகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இது ஒரு கற்பனை கதை தான். அல்லேலூயா. அப்போ அவரு திரும்ப மறுநாள் தேவதூதன் கொண்டு அவர் வீட்டு வாசல்ல விட்டார். இவர் ஆலயத்துக்கு போய் என்னை சாட்சி சொன்னார். நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், பரலோகத்துக்கு தேவதூதன் பரலோகத்துக்கு என்ன கூட்டிட்டு போனாரு. பரலோகம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கிறது, அவ்வளவு செழிப்பா இருக்கிறது, அவ்வளவு வெளிச்சமா இருக்கிறது. அங்க உள்ள பயிர்கள் எல்லாம் பெரிய பெரிய காய்களை எல்லாம் காய்க்கிறது. அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது சபையாருக்கு எல்லாருக்கும் என்ன வந்தது? ஆசீர்வாதம், ஆசை வந்து பரலோகத்தை பார்த்தோம். அப்ப இவர்கிட்ட கேட்டாங்க, எங்களை ஒரு நாள் என்ன செய்யுங்க? அவங்க ஜெபம் பண்ணல, எங்களை பரலோகத்தை கூட்டி கொண்டு போ. இவருக்காட்ட ஜெபம் பண்ண. அப்ப இந்த மனுஷருக்காட்ட வேண்டுதல் பண்ண போது இந்த மனுஷன் என்ன பண்ணாரு? திரும்பவும் ஜெபம் பண்ண தொடங்கினார். ஆண்டவரே, சபையார் எல்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க, அதனால என்ன செய்யணும்? ஒரு தடவை கூட என்னையும் சபையாரையும் பரலோகத்துக்கு. அவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு நாள் திரும்பவும் கதவு தட்டின சத்தம் கேட்டு பார்த்தா அதே தேவதூதன் அங்க நின்றுட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப தேவதூதன் சொன்னான், நாளை தான் காலையில வருவேன், நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ரெடியா இருக்கணும். அதே மாதிரி எல்லாரும் சபையார் எல்லாம் ரெடியா இருந்தாங்க. அப்ப தேவதூதன் சொன்னா, இந்த பரலோகத்தை பார்த்த இந்த மனுஷனு கேட்ட, நீ எனக்கு காலை என்ன செய்யணும்? நல்ல கட்டியா பிடிச்சுக்கணும்.
அப்புறம் பின்னால உங்க சபையாரெல்லாம் ஒருத்தர் என்ன செய்யணும்? காலை பிடிச்சுக்கணும். நான் அப்படி பறந்து போகும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பறந்து வரீங்க. அல்லேலூயா. அப்படி பறந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஜான்சியன் ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் குண்டான சகோதரி. அவங்க வாய் எப்பவும் பேசிட்டே இருக்கும். அப்ப அந்த சகோதரி கேட்டாங்க, அங்க உள்ள மரம் எல்லாம் எப்படி காய் காய்க்கும்? காய் எப்படி இருக்கும்? அங்க பூசணிக்காய் இருக்குமா? அங்க உள்ள பூசணிக்காய் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இது நிறைய நேரம் பேசிக்கொண்டே இருந்தது. அந்த பல்லவத்தை பார்த்தா, பல்லவத்தை கூட்டி கொண்டு போற அந்த மனுஷன் என்ன பண்ணாரு? அங்க பல்லவத்தில் உள்ள பூசணிக்காய் எல்லாம் எப்படி இருக்கும்? அவ்வளவு பெருசா இருக்கும்னு தேவதூதனுக்கு காலை விட்டு கொண்டு இவர் என்ன பண்ணாரு? கையை விரிச்சு காட்டினார். இப்ப எல்லாரும் எங்க வந்திருக்கிறாங்க? கீழே வந்து விழுந்து, ஒருத்தனுக்கு இடுப்பு முறிவு, ஒருத்தனுக்கு காலு முறிவு, ஒருத்தனுக்கு தலையில அடி. ஆசைப்படலாம், தகுதி இல்லாம ஆசைப்படக்கூடாது. அப்போ ஜான்சியின் சபையாளர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆசை இருந்தது. என்ன ஆசை? பரலோகம் பார்க்கணும்னு ஆசை. ஆனா அவங்களுக்கு அவங்க ஜெபமும் பண்ணல, அதுக்கு தகுதிப்படவும் இல்லை. இப்போ அவங்களால அந்த தகுதிப்பட்ட அந்த மனுஷன் கூட என்ன ஆச்சு? ஆனாரு கீழே விழுந்து இடுப்பு முறிஞ்சு கிடக்கிறார். இதே மாதிரி சபையாராகிய நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பரலோகம் போகணும்னு நினைச்சா உங்க போதகரையும் சேர்த்து என்ன செஞ்சிருவீங்க? பாதாளத்துல கொண்டு போட்டுருவீங்க. அதனாலதான் இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவரை தேடினால் கண்டடைவீர்கள், அவரை விட்டீர்களே ஆனால் அவர் உங்களை விட்டு விடுவார். பாருங்க, லூக்கா 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி ஆகி சொல்லுகிறார்? என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு இராதவர்கள் எவனோ அவன் அவருக்கு, ஆமா, ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி நடவாதவன், ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்காதவன், ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகாலையிலே அமர்ந்திருந்து ஜெபிக்காதவன், இவர்களெல்லாம் ஆண்டவரை தேடாதவர்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தேடாத இவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? விட்டு விடுவார். அதான் இங்கே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரோடு இல்லை என்று சொன்னா ஆண்டவருக்கு விரோதிகளாய். அல்லேலூயா. பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆயன் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேருவானேன். அல்லேலூயா. பாருங்க, 1ஆவது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. என்ன நடக்குதுங்க? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். அதனால அவர் மீதியானியருடைய கைக்கு அவர்களை, அதனாலதான் இங்க கிதியோன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். அல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தரே, நீர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு
நேரிடுவானே. இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுக்குதான் பதில், அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். பொல்லாப்பானதை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை மீதியானியருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்புறம் என்ன, ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் உபத்திரவம் தான் வரும். அதுக்கப்புறம் என் ஆண்டவரே, நீரங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவார். சரி, அடுத்து பாருங்க, அடுத்த வசனம் 14 வாசிங்க. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றான். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை கேட்டதுனால சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ என்ன செய். ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாயே, ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தா இவைகள் எல்லாம் நடக்குமா என்ற ஒரு நல்ல வேத அறிவு ஒரு இடத்துல இருக்கிறது. அதனால இப்ப நீ என்ன செய், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஹல்லேலூயா. அடுத்த வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே, இஸ்ரவேலை நான் எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்பான். ஹல்லேலூயா. அது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோட பேசும்போது, இல்ல ஆண்டவர் ஊழியத்துக்கு நம்ம அழைக்கும் போது நம்ம என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். ஹல்லேலூயா. ஊமையா இருக்க கூடாது. நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டால் அதற்கு என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். இங்க கிதியோன் என்ன சொல்லுகிறார்? மனாசே கோத்திரத்துல என் குடும்பம் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சரியாவன், சின்ன பையனா. ஹல்லேலூயா. அப்படி சொன்னது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே நமக்கு கொஞ்சம் கையில காசு பணம் இருந்தாச்சுன்னா இயேசுநாதர் இருக்கிறது போலையும், கொஞ்சம் காசு பணம் குறைய போது இயேசுநாதர் நம்மோடு கூட இல்லாத போலையும் நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? ஹல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு காரியத்தை கிதியோன் கட்ட செய்ய சொல்லுகிறார். பாருங்க, 24ஆம் வசனம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா சாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஓப்ராவிலே இருக்கிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான இரண்டாம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகன பலியிட கடவாய் என்றார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, ஒரு மனுஷனை நீ முறியடிப்பது போல மீதியானியரை என்ன செய்வாய்? அப்படி சொன்னதும் கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி
யெகோவா சாகவும் என்று பேரிட்டான். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறான். அவன் ஆண்டவர் தரிசனமானவர், அது கிதியோன் ஆண்டவரை ஆராதிக்கிறான். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற பலத்தோடே போ என்று சொன்னதை கேட்டதும் ஆண்டவரை ஆராதிக்க. ஒரு மனுஷனை மேற்கொள்வது போல மீதியானியரை மேற்கொள்வா என்ற கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட அவனுக்கு பலிபீடத்தை கட்டி அங்கே ஆராதனை செய்கிறான். அல்லேலூயா. அப்போ வேதத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒவ்வொருவரும், ஆபிரகாமானாலும் சரி, ஈசாக்கானாலும் சரி, யாக்கோபானாலும் சரி, நோவானாலும் சரி, எல்லாரும் பலிபீடங்களை கட்டி தேவனை என்ன செய்கிறார்கள்? ஆராதிக்க. ஆண்டவரை ஆராதிக்கணுமே. அந்த எண்ணம் யாருக்கு வருகிறதோ அவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க போகிறார்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவனை யார் தேட விரும்புகிறாரோ அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் பேசுவார். இவர்கிட்ட பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற இவன் மட்டும்தான் இந்த மனாசையில் சிறியவனும் தகப்பன் வீட்டுல சிறியவனுமாகிய இருக்கிறவன். என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவான். அந்நியர் ஆண்டால் எப்படி இருக்கும்? சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஆதாரம் இருக்காது, நிறைய வேலையை வாங்குவார்கள். அல்லேலூயா. அதனாலதான் அவர் கேட்கிறார். அப்ப இவன் தகப்பன் பார்த்தா என்ன கோயில் வச்சு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமா, பாகாலுக்கு பலிபீடம் கட்டி ஆராதி கொண்டு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உன் கூட நான் வரணும்னா என்ன செய்யணும்? நீ தகப்பனுக்கு இருக்கிற 7 வயசு காளையை கொண்டு போய் என்ன செய்யணும்? பாகால் பலிபீடத்தை தகர்த்து பக்கத்துல இருக்க தோப்பையும் வெட்டி போட்டு, ஆமா, எனக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதுல இந்த 7 வயசு காளையை என்ன செய்யணும்? பலியிடணும். அல்லேலூயா. செய்யணும். நீங்க திறந்தத வாசித்தீங்கன்னா தெரியும். காலையில ஊர் ஜனங்கள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க. அவன் தகப்பனாகிய யோகாஸ்ட கேட்கும் போது அவன் என்ன சொல்லுகிறான்? அப்பொழுது 30வது சொன்ன, அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே உள்ள தூப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. அப்ப தகப்பன் என்ன சொல்றாரு? யோவாசு தனக்கு விரோதமாய் நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களா தீர்ப்பீர்கள், அதற்காக வழக்காடுவர் என்று காலையிலே தானே சாக கடவான். அது தேவனால் தன் பலிபீடத்தை கலத்தது நிமித்தம் அது தனக்காக வழக்காடட்டும் என்றார். பாகால் தனக்காக என்ன செய்யட்டும்? ஆனா பாகாலுக்காக வழக்காடுகிறவன் எனக்கு காலையில என்ன ஆயிருக்கணும்? சத்திருக்கணுமே. நீங்க உயிரோட எங்க வந்தீங்க? அல்லேலூயா. ஒரு பாகால் பக்தி நிறைஞ்ச மனுஷன் பாகாலுக்காக பலிபீடத்தை கட்டி தோப்பெல்லாம் வச்சு பெரிய ஆராதனை பண்ணி கொண்டிருந்த மனுஷன் பையன் ராத்திரி போய் தோப்பை எல்லாம் வெட்டி போட்டு பலிபீடத்தை எல்லாம் தகர்த்து 7 வயது பாலையை பலியிட்டு அந்த காரியத்தை பார்த்ததும் அவர் மனம் யார் பக்கம் சாயுது? கர்த்தர் பக்கம் சாய்கிறார். அல்லேலூயா. அவருடைய பையனுக்காக வழக்காடுங்க. அதான் சொல்றான், பாகாலுக்காக வழக்காடுகிறவன் அதிகாரியிலே என்ன ஆயிருக்கணும்? செத்துருக்கணுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு. எவ்வளவு பெரிய காரியத்தையும் நம்ம செய்யலாம். கிதியோன் செஞ்சது போல எவ்வளவு பெரிய காரியத்தையும் நாம் எளியவனாகவும் இருக்கலாம், சிறியவனாகவும் இருக்கலாம். அல்லேலூயா. நமக்கெல்லாம் இப்ப கோத்திரம் எல்லாம் கிடையாது. இருந்தா சொல்லி இருக்கலாம், இந்த கோத்திரத்துல
எளியவன் என் தகப்பன் வீட்டுல சிறியவன் சொல்லிடுவேன். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை பாருங்க, நியாயாதிபதிகள் 7:18 வாசிங்க. நான் என்னோடு இருக்க சகலமான பேரும் நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அல்லேலூயா. சொல்லணும், அறிக்கை செய்யணும். எனக்கு இந்த பலனை கொடுத்தது இயேசு என்று அறிக்கை செய்ய வேண்டும். எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது இயேசு என்று அறிக்கை செய்ய வேண்டும். என்னை இந்த ஜீவனோடு வைத்திருக்கிறது இயேசு என்று அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கிதியோனிடத்திலே பட்டயம். அதனாலதான் கிதியோன் அன்னைக்கு மீதியானியரை வெற்றி கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் கர்த்தர் அவர்களை மீதியானுடைய கையிலே எழுந்தார். அடுத்தபடியாய் பாருங்க, யோசுவா 1:5 நீ உயிரோடு இருந்த நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த கர்த்தராகிய தேவன் யோசுவாவோடு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவர் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருவரை ஏற்று நிற்க முடியாது. அப்படி ஏற்றவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறார், சைலண்டா போயிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. நாம் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருந்தால், ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், அல்லேலூயா, உங்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். அப்ப ஆண்டவர் விடுவாரா? அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும். அல்லேலூயா. அடுத்த வருஷம் என்ன சொல்லுகிறார்? பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆயத்த தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அடுத்த வேலையை கொடுக்க நல்ல பலம் கொண்டு எப்படி? ஆமா, இந்த ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற தேசத்தை நீ என்ன செய்யணும்? பங்கிட்டு கொடுக்கணும். பங்கிடுறது ரொம்ப கஷ்டமான வேலை. அல்லேலூயா. அது ஊரை பங்கிட்டு ஒரு வீடை பங்குறதுக்கே பயங்கர சண்டை எல்லாம் நடக்குது நம்ம ஊர்ல. அப்போ ஒரு ஊரே பங்கிடணும்னா எப்படி இருக்கும்? ஆனா ஆண்டவர் பங்கிடுவா என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கிற மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அல்லேலூயா. மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு. அல்லேலூயா. அப்பதான் உனக்கு பலனும் வரும், எல்லாம் வரும். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. அதை விட்டு இடதுபுறம். ஆமா. அல்லேலூயா. ஆண்டுடைய கட்டளை, மோசே ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்பது நீ நடக்க வேண்டும். அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய், பலம் கொண்டு திடமனதாயும் இருப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு 10 கட்டளை
சண்டேஸ் கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாம் எத்தனையோட சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஆனா ஞாபகம் இருக்கோ இல்லையோ? அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இல்லை, பெரியவங்களுக்கு ஞாபகம். அப்ப எப்படி புத்திமானாய் நடந்து கொள்வது? எப்படி? பிரமாணங்களை நமது மனதிலே வைத்து இதயத்திலே அவர் எழுதுகிறார். பிரமாணம் மனதிலே இருந்தாதான் இதயத்துல என்ன செய்வார்? பிரமாணம் மனதிலே இருக்கா? பிரமாணம் 10 கட்டளையும் தெரியணும். எத்தனை பேர் கை கொடுக்குறீங்க? யோசித்து தூக்கணுமா தூக்கண்டாமா, எங்கிட்ட கேட்டாரா உங்ககிட்ட கேட்டாரான்னு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 10 கட்டளையும் தெரியல, என்ன பரலோகம் போக முடியாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்குரிய எல்லா காரியங்களையும் அதுல அடக்கி வச்சிருக்கு. அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகல் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், பலம் கொண்டு இடமனதாயிரு நல்லா சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கை. அதுக்கப்புறம் மோசே கற்பித்த பிரமாணம் எங்க இருக்கணும்? உன் வாயில இருக்கணும். அதை எப்பவும் என்ன செய்யணும்? தியானித்து கொண்டும். அப்பதான் நீ புத்திமானாயும் பலசாலியாயும் இருக்க முடியும். அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு ஜெயிப்பதனால நம்ம பரிசுத்தவான் ஆக முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு காரியத்தை மோசே யோசுவாவோட சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட. அப்ப தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததுனால அவன் புத்திமானாய் என்ன செஞ்சான்? தன்னுடைய செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கு. தாவீது ரொம்ப புத்திமானாய் நடந்து கொண்டான். அவனை ஆண்டவர் பலசாலியாகவும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவனை யுத்த வீரனாகவும் வைத்திருக்கிறார். அவன் வாலிப பிராயத்திலே கோலியாத்தை மேற்கொள்ளுகிற பலத்தை அவர்கள் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால எப்படி இருந்தான்? புத்திமானாய். தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய். ஆமா, நம்மோடு கூட கர்த்தர் இருந்தா நம்முடைய செய்கைகளில் எல்லாம் நாம் எப்படி இருப்போம்? ரொம்ப புத்திசாலியா. புத்திசாலி தானே இருக்குதா இல்லையா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அப்போ தாவீதோடு கூட கர்த்தர் இருக்க காரணம் சங்கீதம் 34:1 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாய். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி. தாவீதின் காலத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில். ஆனா இந்த நாள்ல ஸ்தோத்திரம் பண்ணாத சபைகள் எவ்வளவு? ஸ்தோத்திரமே கிடையாது. ஸ்தோத்திரம் பண்ணலைன்னா கர்த்தரை நாம் என்ன செய்யல? மகிமைப்படுத்த. அப்ப கர்த்தரை மகிமைப்படுத்தாத சபைகள் எவ்வளவு? அப்ப அந்த சபைகளில் இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு பேர்? அப்ப அவர்களோடு கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? இருக்க மாட்டார். அல்லேலூயா. தாவீதோடு இருந்தாருன்னு என்ன? தாவீது என்ன செஞ்சான்? காலத்திலும் கர்த்தரை அவர் துதி எப்பொழுதும் எப்ப ராஜாவே சொல்ற
யுத்தத்துக்கு போற ஒரு ராஜாவே சொல்றார், ஒரு ராஜாங்கத்தை நடத்துகிற ஒரு ராஜாவே சொல்லுகிறார், அவர் துதி எப்பொழுதும். நமக்கு துதிக்க தெரிஞ்சவங்க கூட என்ன செய்யறது இல்லை, துதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. 122 சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போற காரியத்துல எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சி இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதுக்கு மகிழ்ச்சி வரலன்னா ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு வராது. நம்முடைய ஆவியிலையும் மகிழ்ச்சி வராது, நம்முடைய ஆத்மாவிலேயும் மகிழ்ச்சி இருக்காது, நம்முடைய சரீரத்திலையும் மகிழ்ச்சி. ஆலயத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே நமக்கு மகிழ்ச்சி வருகிறது என்று சொன்னால் எல்லா மகிழ்ச்சியையும் ஆண்டவர் நாம கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கான். கர்த்தர் நம்மோடு இருக்க இல்லைன்னா யார் கூட இருக்கிறத வைப்பாங்க? பிசாசு தான் கூட இருக்கும். அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் இயேசுனோடு கூட இருக்கவில்லை என்றால், சத்தியாவியாகிய தேற்றவாளனோடு கூட இருக்கவில்லை என்றால் பிசாசுனோடு, அந்த பிசாசு உன்னை கொல்லவும் அழிக்கவுமே வேறொன்றுக்கும். அல்லேலூயா. அதனால பிசாசு என் கூட இருக்க கூடாது, பரிசுத்த ஆவியானவர் தான் என் கூட இருக்கணும் என்ற நல்ல எண்ணத்தோடு என்ன செய்யுங்க? கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யும். அல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, 1 நாளாகமம் 29:14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்த திராணி உண்டாகிறதுக்கு நான் ஏமாத்திரம், என் ஜனங்கள் ஏமாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறதுலே தாவீது ரொம்ப கெட்டிக்கானா இருந்தான் என்று இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் ஏமாத்திரம், என் ஜனங்கள் ஏமாத்திரம். அல்லேலூயா. ஆமா, காணிக்கை கொடுப்பதற்கு நான் ஏமாத்திரம், என் ஜனங்கள். ஆமா, காணிக்கை கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? அல்லேலூயா. ராஜாவே சொல்லுகிறார், நான் ஏமாத்திரம், என் ஜனங்கள் ஏமாத்திரம். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றார்? உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கும். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரே சகலத்தையும் ஆளுகிறார். உம்முடைய கரத்திலே சத்துவமும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால. அல்லேலூயா. காணிக்கை கொடுக்கிறதுக்கு நாங்க ஏமாத்துறோம், என் ஜனங்களை. ஆனால் உம்மிடத்திலே வாங்கி உமைக்கு கொடுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு வர ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்திலே இருந்து வாங்கி ஆண்டவருக்கே கொடுக்கும். அல்லேலூயா. இந்த இயேசு கொடுக்கும் நித்திய ஜீவன் பத்திரிகை 18 வருடமாய் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இதிலே பார்க்கும்போது பாருங்க, முதல் மாசம் 500 பத்திரிகைகளை போட்டு 500 பத்திரிகைகளை போட்டு தெரிந்த நண்பர்கள், அன்பர்கள், உறவினர்களுக்கு எல்லாம் ஒன்னொன்னா என்ன அப்படி கொடுக்கும். ஆனால் தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் 2வது மாசம் பத்திரிகை போடுவதற்குரிய தேவையை அந்த பத்திரிகை வாங்கினவர்கள் மூலம் கிடைத்தது. யாருக்கிட்ட? காணிக்கைக்காக. அல்லேலூயா. அப்படியாக இந்த பத்திரிகை ஊழியம் தொடர்ந்து அதிகமான பத்திரிகைகளை, சுமார் 3000 பத்திரிகைகளை, அதுக்கு மேலும் பத்திரிகைகளை போட்டு
தேவ பிள்ளைகளுக்கு அனுப்பி வைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் மூலம் கிடைக்கிற காணிக்கையும் நம்முடைய சபையின் பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கை எல்லாம் எப்படியோ சேர்த்து அந்த ஊழியம் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன், நான் கர்த்தரிடத்திலே வாங்கி, ஆமா, கர்த்தரிடத்திலே வாங்கி கர்த்தருக்கே கொடுக்கிறேன். அதனால ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். ஹல்லேலூயா. தாவீது ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு மனுஷன். பிரதிஷ்டை என்ன பிரதிஷ்டை? அந்நிய தேவர்களின் பெயர்களை என் நாவினால் உச்சரிக்க மாட்டேன்னு ஒரு பிரதிஷ்டை. ஏன்னா அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு, ஆமா, வேதனைகள் பெறும். இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் அந்நிய தேவர்களின் பெயர்களை வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக விசுவாசிகள் எல்லாம் அந்நிய தேவர்களின் பெயர்களை எல்லாம் வைத்து பெருமை அடித்துக் கொண்டு அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா தாவீது சொல்லுகிறார், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள். அவர்கள் செலுத்த இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர் நாமங்களை, ஆமா. அதனால நம்ம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட பிரதிஷ்டை உள்ளவர்களாக இருக்க நம்மதான் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவன் தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் நம்ம எப்படி நடக்கணும்? புத்திமானாய் நட, இல்லைன்னா ரட்சிப்பு இல்லைன்னு அர்த்தம். பாருங்க, அதுல 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலதுபார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலதுபார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் என் இதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். ஆகையால் என் இதயம் பூரித்தது. ஹல்லேலூயா. இதயத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை நமக்கு முன்பாக எப்பொழுது நாம் என்ன செய்யணும்? வைத்திருக்கோம். அம்மா ரட்சிக்கப்பட்டாச்சு, அப்பா ரட்சிக்கப்பட்டாச்சு. பிள்ளைக்கு பேர் இன்னும் மாறல. ஏன்னா பிள்ளை என்ன செய்யலையா? செய்ய விடலையா? பிள்ள தான் சொல்றத கேட்கலன்னு நிறைய அம்மா அப்பா மாறல என்ன செய்வாங்க? வருத்தப்படுவாங்க. ஆனாலும் மரண பரியந்தமும் பிள்ளைகளுக்காக என்ன செய்யறாங்க? சம்பாதிச்சு வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. எதை பிள்ளை கேட்கல? ரட்சிப்புக்குரிய காரியங்களை சொல்லி கேட்கலையா? இல்ல துன்மார்க்கமாய் நடக்காதே என்று சொல்லி கேட்கவில்லையா? நீ ரட்சிப்புக்குரிய காரியத்தை சொன்னாங்க தானே, அப்புறம் துன்மார்க்கமான காரியங்களை அந்த பிள்ளைங்க விடும். ஹல்லேலூயா. நீ கர்த்தர பிள்ளையா இருந்தோம் கர்த்தருடைய காரியத்தை உன் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா கர்த்தர் பிள்ளைகளோடு கூட எப்படி இருப்பார்? கர்த்தர் உன்னோடு கூட எப்படி இருப்பார்? கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா தானே எல்லாம் நல்ல காரியமா நடக்கும். என்னோடு கூட இல்லாதவன் எனக்கு விரோதியா இருக்க, ஆண்டவருக்கு சேராதவன் சேரடிக்கப்படுகிறான். நீ உன் பிள்ளைங்களை ஆண்டவரத்துல சேர்க்காதபடியா, நீ ஆண்டவரத்தில் முழுமையாய் சேராதபடியினால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்க. ஹல்லேலூயா. இன்னும் வேதத்திலே கர்த்தரோடு இருந்த பிள்ளைகள் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேசுறதுக்கு ஆசையா இருக்கிறது.
கேட்கிறதற்கும் சிலர் ஆசையா இருக்கிறார்கள். ஆனாலும் நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருக்கும். நாம் அவரை தேடினால் நமக்கு வெளிப்படுவார். நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார். அல்லேலூயா. வார்த்தைகளை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் கட்டளைகள். அதை விட்டுட்டு எங்கெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கோ அதையெல்லாம் சொல்லி இந்த உலகத்து ஆசீர்வாதத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கும் கொடுங்க 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 அப்படி கேட்டு பூமிக்குரிய காரியங்களையே பேசிக் கொண்டிருப்பதை விட பல்லோகத்துக்குரிய காரியத்தை பேசினால் நாமும் பாக்கியவான்களாக இருப்போம், கர்த்தருடைய வருகையிலே பங்குள்ளவர்களாகவும் ஆகும். அல்லேலூயா. நான் எங்க இருந்து இது புதுசா ஓமையை எடுத்து வரல. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வழி, நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை. அப்ப ஆண்டவரை தேடின கிரியோன் ஆண்டவரை தேடு. என் ஆண்டவர் நீங்களோடு கூட இருந்தால் ஏகெல்லாம் எங்களுக்கு சம்பவிப்பார். ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறாப்பா, உனக்கு இருக்கிற பலத்தோட போப்பா. மீதியானியரை ஒரு மனுஷன் மேற்கொள்வது போல நீ என்ன செய்யலாம்? அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்ய. ஒரு தகப்பனுக்கு இருக்க 7 வயது காளையை கொண்டு போய் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து தோப்புகளை எல்லாம் வெட்டி போட்டு அங்கே எனக்கு ஒரு பலிபீடம் உண்டாக்கி இந்த 7 வயது காளையை நீ தகனபடியாக. அல்லேலூயா. இதெல்லாம் செய்யலைன்னா ஆசீர்வாதம். பாகாலின் பலிபீடத்தை தகர்க்க, விற்கிறத தோப்ப வெட்ட. எங்க அப்பா வச்ச பேரு, தாத்தா வச்ச பேரு, அதை விட்டு மாறவே மாற மாட்டேன்னா கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இந்த வார்த்தைகளை தாய் கர்த்தரை சோதரிப்போ. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பல்லவத்தின் தெய்வமே இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைக்காகவும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காகவும் நன்றியோடு சோதரிக்கிற ஆண்டவரே, என்னோடு இல்லாதவன் எனக்கு விரோதியாய். ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நல்ல ஒரு பிரதிஷ்டையை நாம் வெளிப்படுத்தத்தக்கதான கிருபையே எங்களுக்கு இருக்கத்தான். இந்த வார்த்தையை கேட்கிற எவ்விடத்தில் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் இறக்கம் பாராட்டும்படியாய் சொல்லிக்கிறேன். கர்த்தாவே, உடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே பிள்ளைகள் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டு கர்த்தரை தேடி கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ கிருபையிலே வளப்பட ரட்சிப்பின் பூரணத்தை சோதரித்தவளும் கர்த்தர் பிள்ளைகளை உதவி செய்கிறார். இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பிரார்த்தமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தரை சோதரி, அகவாதங்களை மறவாதே, அருணாக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் உன்னை முடிசூட்டி பழைய சவாயம் கொடுக்கப்படுகிற யாவருக்கும் நம்முடைய கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவனோடியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக.
Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து காக்கிறார். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.